இது ரொம்ப ஹானஸ்ட் ரிவ்யூ சுரேஷ் புக் பற்றிங்க. புக்கு நல்லா இருக்குது, நிறையா கண்டென்ட் இருக்குது. புக் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கேயே அவங்க டாபிக் வைஸ் கவர் பண்ணிட்டாங்க என்னென்ன இருக்குதுன்ட்டு. உள்ளே போனீங்கனாலும் அதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். இங்கே பொறுத்தளவில் அவங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இது நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கிடலாம், நேரில் கூட உங்கள் அகாடமிக்கு போய் வாங்கிக்கலாம். இங்கே பொறுத்தளவில் என்னென்னா நம்ம தமிழ் சிலபஸில் இருக்குதோ குரூப் 4 அந்த சிலபஸை இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸை தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து பற்றி இருக்குது. ஜஸ்ட்டு இதே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஒருவேளை நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் தமிழில் படிக்கணும் அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட்ஸ்க்கு பக்கத்தில் இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பட் இதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இதில் நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரீசெண்டாக புக்லேயே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் சைட் நாமக்கல் கவிஞர் பற்றிங்க. இவங்க கொடுத்துருக்க சோர்ஸில் விட எக்ஸ்ட்ரா நிறையா சோர்ஸ் எடுத்திருக்கு. இங்கே எனக்கு ஒரு மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சதுங்க, அதை எழுதி வச்சுருக்கேன். பட் இது கரெக்டாக தப்பான இன்னும் நான் ரெஃபர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா நாமக்கல் கவிஞர் பற்றி இவங்க கொடுத்துருக்குற நோட்ஸ். இதை தவிர நான் நெட்டில் இருந்து, டெக்ஸ்ட் புக்கில் இருந்து அண்ட் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதுலேருந்து நிறையா நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட் எனக்கு இங்கே ரெஃபரன்ஸ். இதோட என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் அங்கே நான் பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்ந்து உங்களுக்கு டெய்லி ரெகுலராக படிக்க முடியலங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பற்றி சுரேஷ்லேயே டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக போடுறாங்க. திருக்குறள் பற்றி அண்ட் ஜென்ரல் தமிழ் பற்றின சில வீடியோஸ் போடுறாங்க, அதை பார்க்கலாம். இல்லை அதர் யூடியூப் சேனலில் கூட நீங்கள் பார்க்கலாங்க.